வெல்கம் டு ஈசிஆர். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து தீசஸ் எழுதினாலும் சரி, இல்லை ஜேர்னல் ஆர்டிக்கல் எழுதினாலும் ஓகே, இல்லை நீங்கள் எம்ஃபில் இல்லை பிஜி யூஜி ப்ராஜெக்ட் எது பண்ணும்போதும் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பீங்க. ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எழுதும்போது ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை கண்டினியூ ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஐ மீன் இப்போ நீங்கள் இந்த பேராகிராஃபில் இப்போ இந்த இன்பிட்வீன் இந்த இடத்துல வந்து ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு, இந்த லைன் ஃபுல்லாக ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சைட்டேஷன் பண்ணுவீங்க. ஸோ இல்லை ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அது எப்படி வந்து நீங்கள் கொடுக்குறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே ஒரு ஆர்டிக்கல்லேருந்து அதோட அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து இந்த ஹோல் ஆர்டிக்கல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அப்ஸ்ட்ராக்டில் இருக்குதுங்கிற மீனிங்க்கு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் சைட்டேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த சைட்டேஷன் நான் எப்படி கொடுக்குறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டைல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஒன்று ஏபிஏ, இல்லைனா IEEE, இல்லை MLA. இது மூணும் வந்து தென் ஹார்ட்வேர்ட். இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி தென் சிக்காகோ கூட யூஸ் பண்ணுவாங்க. 1 2 3 4 ஒரு 5 மெத்தட் வந்து ரெஃபரன்ஸ் மெத்தட் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட கைடு ஆர் உங்கள் யூனிவர்சிட்டி ஆர் ஜேர்னல் வந்து எது கேட்குறாங்களோ நீங்கள் அதில் வச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏபிஏ ஸ்டைல் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஏபிஏ ஸ்டைல் வந்து தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து நான் கர்சர் வச்சாச்சு. இது ஃபுல்லாக யார் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான சைட்டேஷன் நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவோன்னா நீங்கள் வேர்டில் ரெஃபரன்ஸில் போய்க்கிங்க, தென் இன்சர்ட்டில் ஆட் நியூ சோர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆட் நியூ சோர்ஸில் டைப் ஆஃப் சோர்ஸ் கேட்டிருக்கும். இந்த டைப் ஆஃப் சோர்ஸில் புக்காக இருந்தால் நீங்கள் புக்கு போடணும், இல்லை புக் செக்ஷன், இல்லை ஜேர்னல் ஆர்டிக்கல். இப்போ நம்ம எடுக்கிறது ஜேர்னல் ஆர்டிக்கல்னால ஜேர்னல் ஆர்டிக்கல்னு போடணும். ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. வெப்சைட் இருக்கும், ரிப்போர்ட் இருக்கும். இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இல்லை ஃபிலிம், இன்டர்வியூ, கேஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த டைப் ஆஃப் சோர்ஸ் நீங்கள் இன்புட் கொடுக்க போகிறீங்கிறத செலக்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து நான் ஜேர்னல் ஆர்டிக்கல் கொடுக்குறேன். ஜேர்னல் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆத்தர் இருக்கும். ஸோ இப்போ இதோட ஆத்தர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே ஆத்தர் வந்து வி வசந்தகுமார். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எடிட் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம், இவரோட லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வசந்தகுமார். ஸோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து வி. நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே டைப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே வந்து கேப்ஸில் வர்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கிங்க. நிறையா பேர் வந்து இந்த யூனிஃபார்மிட்டி மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூனிஃபார்மிட்டி எப்பவுமே மிஸ் ஆகக்கூடாது. இங்கே ஒரே ஆத்தருங்கிறனால நான் வசந்தகுமார் போட்டேன். தென் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டைட்டில். ஓகே, இங்கே நான் டைட்டில் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கேப்ஸில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் கேப்ஸில் கொடுக்குறீங்கன்னா எல்லாமே கேப்ஸில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இங்கே ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். Shift+F3 கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போதே வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஈச் வேர்டு கேப்ஸ் போட்டு பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஜேர்னல் நேம். அதே மாதிரி தான் ஜேர்னல் நேம் அப்படி தான் ஈச் வேர்டு கேப்ஸ் வர மாதிரி பார்த்து பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இயர், பப்ளிஷ் ஆன இயர் வந்து 2020. நெக்ஸ்ட் வந்து பேஜஸ் வந்து 904 to 946. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆல் பிப்ளியோகிராஃபி ஃபீல்ட்ஸ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் இஷ்யூமெல்லாம் இங்கே இஷ்யூவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். வால்யூம் வந்து 9(1)(x) இஷ்யூ. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறமா டிஓஐ இருந்தால் போடலாம், URL இருந்தாலும் நீங்கள் போடலாம். டிஓஐ மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுவும் கூட எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் கிளிக் ஓகே. ஸோ இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது சைட் ஆயிடுச்சு. இது சைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட் ஆர் ஏதாச்சும் இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ்னு ஒன்று கொடுப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பிப்ளியோகிராஃபின்னு இருக்கு பாருங்கள். இந்த பிப்ளியோகிராஃபியை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ் வேணாலும் ரெஃபரன்ஸ்னு கொடுத்துக்கலாம், இல்லை இங்கே பிப்ளியோகிராஃபி வேணாலும் பிப்ளியோகிராஃபின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து இன்சர்ட்ஸ் சைட்டேஷனில் ஆட் நியூ சோர்ஸில் எல்லாமே நீங்கள்
கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். இங்கே மேனேஜ் சோர்ஸில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லிஸ்ட்னு இருக்குது. இந்த மாஸ்டர் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து இங்கே ஒரு 50-60 கூட நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பட் இந்த கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது, இந்த கரண்ட் லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃபரன்ஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டுக்கு எதெல்லாம் வர வேண்டியது இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் இந்த கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க. அதுதான் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு 50, 60, 70 எவ்வளோ வேணும் நீங்கள் ரெஃபரன்ஸ் டைப் பண்ணிக்கலாம். பட் கடைசியாக உங்களுக்கு நீங்கள் வேர்டில் வந்து காட்டுறது வந்து ஒரு 40 தான் காட்டுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை இப்போ நான் கிளிக் பண்ணி நான் இங்கே டெலிட்டே பண்ணிடுன்னு வைங்க. நான் இங்கே டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணி எகைன் இந்த பக்கம் நான் காப்பி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கே நீங்கள் 50-60 வச்சுருக்கீங்கன்னா எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணி இந்த பக்கம் காப்பி பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ரெஃபரன்ஸாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஏபிஎஃப் ஃபைலில் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏபிஎஃப் ஃபைல் எனக்கு வேணாம், வேறு ஏதாச்சும் வந்து IEEE வேணும்னா IEEE வந்து மாற்றிட்டு தென் இன்சர்ட் சைட்டேஷனில் இங்கே பேர் கொடுத்துருங்க. இன்சர்ட் சைட்டேஷன் போய் நான் ஒரே ஒன்று தான் போட்டிருக்கனால ஒரு பேர் மட்டும்தான் வருது, வசந்தகுமார்னு. ஸோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா இது வந்து IEEE ஃபார்மெட்டில் 1 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து இப்போ எகைன் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1, இந்த 1 வித்தின் ப்ராக்கெட்டில் 1 கொடுத்துருக்குங்களா, இந்த 1 தான் வந்து இங்கே இருக்கிற 1. ஓகே, அதாவது இங்கே ஸ்டைல் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் எது வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்கள் ஆத்தர் உங்கள் கைடு எதை பண்ண சொல்கிறாங்களோ, இல்லை நீங்கள் ஜேர்னலில் போடும்போது ஜேர்னலோட கைட்லைன்ஸில் எது வச்சுருக்காங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ரெஃபரன்ஸ் ரைட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.